Hello friends, welcome to Universe World. இன்னைக்கு நம்ம வீடியோல ஈத் vlog தான் பார்க்க போறோம். ஈத் அன்னைக்கு காலையில நான் என்னென்ன டிஷஸ் செஞ்சேன் அந்த ரெசிபிலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈது தொழுகை மார்னிங் 6 o'clock இருந்தது. ஸோ தொழுகையை முடிச்சுட்டு ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தொழுகையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கட்டுமேன்ட்டு வட்டலப்பம் செய்ய ஆரம்பித்தேன். இந்த வட்டலப்பம் ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டேன், போய் பாருங்கள். எல்லா அக்கேஷனுக்கும் சூட்டான ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் டிஷ்ஷு வந்துட்டு இது தான். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியது, ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சூப்பரான வந்து டிஷ் வந்து இது வந்து நல்லாவே வந்திருந்தது. கேக் ஷேப்பில் பார்த்திங்கன்னா ரவுண்டாக அழகாக ஷேப் மாறாமல் கரெக்டாக வந்திருந்தது. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டதுனால நான் வந்துட்டு இப்போ ஷூட் பண்ணலை. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப எம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சூடான காஃபி குடிச்சிட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு காஃபி போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெசிப்பியும் வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸு, ரொட்டி, அந்த மாதிரி ஆப்பம், இடியாப்பம், இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம மெயினான டிஷ்ஷுக்கு வரோம், ஜாலர் முர்த்தபா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா 2 கேரட், 6 வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 2 உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 300 கிராம் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், போன்லெஸ் மட்டன். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கறி நல்லா வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமான தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம், கொஞ்சமாக வேகிற அளவுக்கு ஆட் பண்ணாலே போதுமானது. இது பார்த்திங்கன்னா ஜாலர் முர்த்தபாவுக்கு உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங்காக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சிக்கன் கூட இது மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாலர் முர்த்தபாவுக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்காக நம்ம வந்துட்டு கடாயை ஹீட் பண்ணிக்குவோம். கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டஃபிங்க்கு வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு கூட செய்யலாம். மட்டன் சேர்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்துட்டு ஜாலர் முர்த்தபாவில் ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் 3 மிளகாயை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். 2 கேரட் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், காய்கறியெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு, காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல மட்டன், அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்துட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன்.
1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஆல்ரெடி வந்துட்டு வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. மட்டனும் வந்துட்டு நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். ஸோ 1 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணால் போதும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. மல்லிக்கீரை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜாலர் முர்த்தபால உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்துட்டு ஜாலர் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஜாலர் அப்பம் வந்துட்டு ஈஸியாக நம்ம பேன்லேருந்து ஒட்டாமல் எடுக்கிறதுக்காக இதை சேர்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு வெங்காயத்தோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, இதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப நமக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. மஞ்சத்தூள் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இது வந்து கலருக்காக தான் நம்ம வந்து சேர்க்குறோம். வேணாட்டி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும் உங்களுக்கு ஜாலர் அப்பம். நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஜாலர் கப்பில் வந்துட்டு நமக்கு ஸ்டக் ஆகாமல் வரும். இந்த ஜாலர் கப் பார்த்திங்கன்னா ஒரு ஹோலில் நான் வச்சுருக்கேன். இது மாதிரி 3 ஹோல் கூட இருக்குது. ஆன்லைனில் கூட கிடைக்கிது, நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு இப்படி ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஹோலை வந்துட்டு ஃபிங்கர் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பேனில் ஊற்றும் போது ஃபிங்கரை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணிக்குவோம். இப்போ பேன் ஹீட் ஆனதும் நம்ம ஜாலர் போட ஆரம்பிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்ச டிசைனில் நான் போடுறேன். நீங்கள் வந்துட்டு எந்த டிசைனாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச டிசைனில் நீங்கள் போட்டுக்கோங்க. கப்பில் வந்துட்டு நமக்கு மாவு ஸ்டக் ஆகாமல் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி போட முடியும். அதுக்கு வந்து மாவு வந்து லம்ஸ் இல்லாமல் ஒரு 3 டைம்ஸாவது நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மாவோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். இதில் டிசைன் போட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு கீ அப்ளை பண்ணிக்கோங்க. நாம் இதை திருப்பி போட தேவையில்லை, வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்துடலாம். இதே மாதிரி மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாலர் முர்த்தபா செய்யணும், டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டவ்வில் 2 சைடும் பேனை வச்சுட்டு நீங்கள் ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் வேலை. நாம் வந்துட்டு ஜாலர் முர்த்தபா தான் பார்க்க போகிறோம் உள்ள ஸ்டஃபிங் வச்சு. நீங்கள் ஸ்டஃபிங் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜாலரை மட்டும் வச்சுட்டு வட்டலப்பம் செஞ்சோம் இல்லையா, அதோட காம்பினேஷன் சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவிக்கும் கூட இந்த ஜாலர் அப்பம் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இல்லாட்டி ஸ்நாக்ஸ் டைம் ரெசிபியாக கூட நீங்கள் வந்துட்டு இதை ரோல் பண்ணிவிட்டு டொமேட்டோ கிச்சப் இல்லாட்டி சில்லி சாஸோட சேர்த்து கூட குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஜாலர் அப்பம் எல்லாத்தையும் ஊற்றி எடுத்தாச்சு. நான் வந்துட்டு இந்த 3 ஜாலர் அப்பத்துக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அடையாளத்துக்காக பேப்பர் வச்சுருக்கிறேன். ஏன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டஃபிங் வைக்கிறப்போ. இல்லாட்டி நமக்கு எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு எடுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். நான் வந்துட்டு 3 லேயர் ஜாலர் அப்பம் வச்சு தான் வந்துட்டு ஸ்டஃபிங் உள்ளே வைக்க போகிறேன். நீங்கள் வந்து 2 ஜாலர் அப்பம் வச்சு கூட ஸ்டஃபிங் வைக்கலாம், இல்லாட்டி 5 வச்சு கூட நீங்கள் வைக்கலாம், உங்கள் விருப்பம். 3 ஜாலர் அப்பம் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு இப்போ உள்ள ஸ்டஃபிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை வந்துட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு அளவுக்கு போதுமானது உள்ளே எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நிறையா ஸ்டஃபிங் வச்சிங்கன்னா ரொம்ப ஒரு முர்த்தபாவே ரொம்ப ஹெவியாக தெரியும். ஸோ 2 ஸ்பூன் போதுமானது வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணிடலாம். எல்லா சைடும் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பாக்ஸ் ஷேப்பில் தான் வந்துட்டு ஜாலர் முர்த்தபா பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு ரோல் மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு ரோல் மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். 3 ஜாலர் அப்பமாக எடுத்துட்டு அதில் ஸ்டஃபிங் வச்சு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே எம்மியாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வந்துட்டு எனக்கு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு இதை செய்கிறப்போ யாராவது கெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர்றப்போ ரொம்பவே ரிச்சாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம எக்கு வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் முர்த்தபாவை. அதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க.
கொஞ்சமாக உப்புத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா blend பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா blend பண்ணி எடுத்தாச்சு. இப்போது பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஹீட் ஆனதும் நம்ம blend பண்ணி வச்சுருக்க எக் இருக்குல்ல, அதை வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டஃபிங் வச்சு வச்சுருக்க முர்த்தபாவை உள்ளே இப்படி வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ரொம்ப நேரம் வச்சு ஃப்ரை பேனில் வச்சுருக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு முட்டை வந்துட்டு நல்லா குக் ஆகணும், அதே மாதிரி கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகணும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. சைடில் 2 சைடும் நல்லா வந்துட்டு எக்கு குக் ஆகிட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஜாலர் முர்த்தபா வந்து 2 சைடும் நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம எல்லா முர்த்தபாவையும் இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. நம்மளோட சூப்பரான முர்த்தபா, ஜாலர் முர்த்தபா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே எம்மியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. சான்ஸே இல்லைங்க. இதை வந்து செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ எல்லா டிஷ்ஷஸையும் ஓவராலாக காட்டுறேன். நம்மளோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஈத் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. மட்டன் கிரேவியை பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், வட்டலப்பம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்ல கேக் மாதிரி சூப்பராக இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் ஜாலர் முர்த்தபா. இது வந்துட்டு நார்மல் முர்த்தபாவை விட ஜாலர் முர்த்தபா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சான்ஸே இல்லை, அதை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பரோட்டா இல்லாத ஈதே கிடையாது. ஈத் அன்னைக்கு பரோட்டா இல்லைன்னா ஈது மாதிரியே இருக்காது. ஸோ பரோட்டாச்சு. இங்கே உள்ள பரோட்டாலாம் இப்படி தான் இருக்கும், சின்னதாக இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெவியான ஃபுட்டோட சேர்த்து கொஞ்சம் லைட்டான ஃபுட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இடியப்பமும் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, எங்களோட ஈது பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரொம்பவே நல்லபடியாக போணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் ஒன்று கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.